முக்கிய இலாக்காக்கள் முக்கிய அதிகாரம் கொடுக்குறோம், இல்லை நீங்களே நாடாளுமன்றத்தில் நின்று ஜெயிச்சுவாங்க, மத்திய அமைச்சர் கொடுக்குறோன்னு சொல்லி பேசியிருந்தா கூட அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா அவர் கொள்கை பிடிப்போட எங்கேயும் இருந்தது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் திறமையான நபர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எடுத்த பகுதியில் வெற்றி பெற்று கொடுப்பார். குறிப்பாக கோயம்புத்தூர் உள்ளாட்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஈரோடு கிழக்கு தேர்தலையுமே மிகப்பெரிய வெற்றி, பல கோடி ரூபா செலவு பண்ணி வெற்றியை தக்க வச்சு கொடுத்தார், அதுவும் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே போல் இப்போ பல்வேறு முரண்கள் இருந்தாலுமே கூட திமுக தலைமை என்ன சொல்லியிருக்கு, இப்போ தலைமைக்கு கட்டுப்பட்டு செய்யும் பொழுது ஜோதிமணி அவர்களை வென்று வர சொல்லி தலைமை சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதை பண்ணி கொடுப்பார். அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலுமே கூட தலைமையோட உத்தரவு கட்டுப்பட்டு அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிமுகவிலிருந்தும் அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதிமுகவோட முக்கியமான அமைச்சர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கர்நாடகாவிலேருந்து DK சிவகுமார் அவர்களோட ஆதரவும் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பலதரப்பட்ட ஆதரவுகள் அவர்களுக்கு இருக்கனால கரூரை பொறுத்தளவுக்கு அவர்கள் வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே பார்க்கலாம்.